2 கேஜிஸ் கிட்ட டார்க் சாக்லேட் ப்ரௌனி ஆர்டர் தாங்க இருந்தது. அதுதான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். ஆர்டர் பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சிஸ்டர் 1 கேஜியும் மீதி 2 பேரும் ஆஃப் கேஜியும் கேட்டிருந்தாங்க. ½ கேஜி கேட்டிருந்த சிஸ்டர் மட்டும் லாஸ்ட் வீக்கே நம்மள்ட்ட என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுங்க சிஸ்டர், உங்கள் வீடியோ ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம், ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, சாப்பிட்டு பார்க்கணும் போலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எனக்கு சாக்லேட் மேலே போடுறீங்க இல்லையா, அது வந்து கம்மி பண்ணிவிடுங்க சிஸ்டர், எனக்கு சாக்லேட் வந்து ஒரு 3 சாக்லேட் மட்டும் வச்சுருங்க, மீதிலாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன் சாக்லேட்லாம் கம்மி பண்ணல சிஸ்டர், ரேட்டும் ப்ரைஸும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதே ஆஃபரை நெக்ஸ்ட் வீக் நான் சொல்லும் போது எனக்கு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க கேட்டிருந்த மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்தாச்சு. பேசும்போதே சொன்னாங்க அவங்க வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு அவங்களுக்காக நம்ம வீட்டில் மஞ்ச் சாக்லேட் இருந்துச்சு, கூடவே இன்றைக்கி வந்திருந்த எல்லாருக்குமே மஞ்ச் சாக்லேட் வச்சு சென்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கும் ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.